ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி எக் கறி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். முட்டை கிரேவி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வேக வச்ச எக்கை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்கின்னை பீல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். ஒரு கடாயில் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிறதுக்குள்ள இந்த சைடு பார்த்திங்கன்னா எக்குள்ளே நல்லா மசாலா இறங்கி வந்துச்சுன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்குன்ற ரீசனுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி எக்கை ஒரு 4-5 கீரல் போட்டு எடுத்துக்கணும். இப்போ இந்த கடாயில் இருக்க எண்ணெய் கூட பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து அது கூட இந்த கட் பண்ணி வச்சுருக்க எக்கை போட்டு மேலே இருக்க ஸ்கின்னெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சைட் பை சைடு வந்து நம்ம சாதம் வச்சுக்கலாம். அதுக்கு எப்பவும் போல் ஃபஸ்ட்டு ரைஸை வந்து சோக் பண்ண வச்சிடணும் ஒரு 15 to ½ hour. ஸோ அந்த சோக் பண்ண ரைஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எப்போவுமே அந்த வாஷ் பண்ணுற தண்ணியை வந்து நான் செடிக்கு தான் யூஸ் பண்ணிப்பேன். ஒரு குட்டியாக ஒரு 2-3 பிளான்ட் வச்சுருக்கேன். 2 ரோஸ் செடி வச்சுருக்கேன். ஒன்று வந்து பன்னீர் ரோஸ், இன்னொன்று வந்து 7 days ரோஸு. எப்போவுமே இந்த செடிக்கு பார்த்திங்கன்னா அரிசி கழுவுற தண்ணி நல்ல தண்ணி, இதை தவிர வேறு எந்த தண்ணியுமே நான் ஊற்றுறதில்ல. ஸோ இந்த சைடு ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி அந்த தண்ணியவே வந்து இந்த செடிக்கெல்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ரைஸ் வந்து எப்போவுமே நான் 2 பேத்துக்குமே ஆஃபீஸ்க்கு பேக் பண்ணணும், 2 பேருமே மார்னிங் சாப்பிட்ணுன்ற பட்சத்தில் 1.5 டம்ளர் ரைஸ் எப்போவுமே எடுத்துக்குவேன். சேம் அதே மாதிரி இன்றைக்கும் வந்து ஒரு ஆஃபீஸுக்கு கிளம்புற குயிக் டே தான். ஸோ 1.5 டம்ளர் ரைஸ்க்கு 3 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணி சாதம் வச்சு விட்டுக்கலாம். சைட் பை சைட் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி எக்கை வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, அதே ஆயிலில் தான் நம்ம இப்போ சமைக்க போகிறோம். ஸோ என்னடா பிளாக்காக இருக்குதுன்னு பார்க்காதீங்க, அது மஞ்சத்தூள் அடியில் அப்படி ஃபில்டர் ஆகி நிற்கிறனால நமக்கு அந்த கலரில் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு எப்போவுமே அடிப்பிடிக்காமல் நல்லா கிண்டி விட்டுக்கணும். அதோட ரா ஸ்மெல் போகிற அளவு நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்போவுமே கல்லுப்பு உடனே சேர்த்துக்கணும். கல்லுப்பு சேர்க்கும்போது தக்காளி பழம் வந்து நல்லா மசிஞ்சு குழஞ்சி வெந்து வரும். ஸோ அதுக்காக தான் கல்லுப்பு உடனே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த ரெசிபிக்கு தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன மசாலாஸ்னு பார்த்திங்கன்னா வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் வரமிளகாய்த்தூள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், எக்கு கிரேவி மசாலான்னு சொல்லி ஒன்று இருக்கும், முட்டை கிரேவி மசாலான்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா, இது ஆப்ஷனல் தான், இந்த ஃப்ளேவர் பிடிக்குன்றனால நாங்கள் இதை ஆட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அவ்வளோதாங்க. இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப கிரேவி கன்சிஸ்டன்சி தான் நமக்கு வேணும். அதனால் சும்மா ஒரு 1/2 டம்ளர் ரைஸ் வாட்டராக இருக்கட்டும், இல்லை நார்மல் வாட்டராக இருக்கட்டும், ஏதோ ஒரு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அது கொதித்து நல்லா மசிஞ்சு வரணும், நமக்கு அந்த மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போகணும். ஸோ அதனால் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அடியில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோ இல்லை எந்த மசாலாவோ அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணோம். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 செகண்ட்ஸ்லேயே வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஒரு 2 செகண்ட்ஸ்லேயே வந்து நமக்கு ஆயில் எல்லாமே பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் கரண்டியை வச்சு. அப்படி பண்ணும்போது 1-2 தக்காளி ஏதாவது வணங்காமல் இருக்குது, இல்லை அதே சைஸஸில் இருக்குது, சின்னதாகலை அப்படின்ற பட்சத்தில் அந்த கரண்டியை வச்சு நம்ம மசிச்சு விட்டுக்கலாம். மசிச்சு விட்டு நல்லா கிண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்லிம்மில் வச்சுட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் அப்படியே ஓப்பனில் வச்சு கொதிக்க விடணும். அப்போ தான் க்ளோஸ் பண்ணி கொதிக்க விட்டதுக்கும் ஓப்பன் பண்ணி கொதிக்க விடுறதுக்கும் பார்த்திங்கன்னா அந்த ரா ஸ்மெல்ஸில் உள்ளே தம்ப் ஆகாமல் வெளியில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். அந்த மாதிரி வெளியில் ரா ஸ்மெல்ஸ் போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸி வேவாக இருக்கும். இந்த மாதிரி ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி எக்கை பாயில் பண்ணி கீரல் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்படி எக்ஸை வந்து நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம எக்கை ஃப்ரை பண்ணது வந்து பார்த்திங்கன்னா வெறும் மஞ்சத்தூள் எண்ணெயில் தான் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அதில் அந்தளவுக்கு எந்த ஒரு மசாலா ஃப்ளேவரும் இறங்கியிருக்காது. ஸோ இதனால் இதில் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட ஆல்ரெடி அந்த செமி கிரேவி கூட இது மிக்ஸ் ஆகி நல்ல ஃப்ளேவர் இறங்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி அதை பாயில் ஆக விடலாம். அப்போ தான் வந்து அந்த கிரேவி கூட அந்த எக்கு வந்து மிக்ஸ் ஆகி ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் கழித்து லிட்டை ஓப்பன் பண்ணும்போது நம்ம ஃப்ரெஷ் கொத்தமல்லி இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா ஒரு கைப்பிடி ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவர் நல்லா அந்த ஸ்மெல்லு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நமக்கு சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நான் இதை வந்து சர்வ் பண்ண எடுத்துக்கிறேங்க. இதை ஆல்ரெடி வேறு ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றி வச்சுக்கிட்டேன் செமி கிரேவின்றனால. ஒயிட் ரைஸ் கூட இந்த எக் கிரேவியை பேர் பண்ணியாச்சு. அப்புறம் அம்மா சாம்பார் கொண்டு வந்திருந்தாங்க, முருங்கைக்காய் சாம்பார். அதையும் இது கூட வச்சு பேர் பண்ணி அன்றைக்கி டேவை ஸ்டார்ட் பண்ணி சாப்பிட்டாச்சு. ரிசல்ட் எப்படி இருக்குன்னு என் ஹஸ்பண்ட் சொல்லுவார் பாருங்கள். சேம் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.